ஹாய், இன்னைக்கு சித்தி எங்கள் காலையிலுக்கு எங்களுக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்காங்க. அந்த மட்டனை எலும்பு தனியாகவும் அந்த பீஸ் தனியாகவும் வச்சுட்டாங்க காலைல சாப்பிட்றதுக்கு. அதுக்கடுத்து இந்த கிரேவியை நல்லா அந்த எலும்பெல்லாம் போட்டு நல்லா கொதிக்கிறதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், கல்லுப்பு அது அந்த கறியில் ஆட் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து ஒரு பக்கம் குழம்பு, அது பக்கம் ஒரு சாதமும் வச்சுட்டாங்க. சீக்கிரமே வேலை முடிஞ்சிடும் எங்கள் காலைல ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. அதுக்காக குழம்பும் சாதமும் தனியாக வச்சுட்டாங்க. அதுக்கடுத்து ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிளும் பாதாமும் எங்கள் சித்தி நறுக்கி வச்சுருக்காங்க. இதுதான் எங்கள் ஸ்நாக்ஸு. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூடயும் நல்லா ஷேர் பண்ணிவிட்டு நாங்களும் சாப்பிட்டுக்குவோம். இதுதான் எங்களுடைய ஸ்நாக்ஸு. அதுக்கடுத்து சாப்பாடே வடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து குழம்பு ஒரு பக்கம் இருக்குது. ரெண்டுமே நல்லா ருசியாக இருக்கும். பாருங்கள், இப்போயே புகை வருது. அதனால் அந்த குழம்பையும் தனியாக வச்சுட்டு சாப்பாடே தனியாக வச்சுட்டாங்க எங்கள் சித்தி. அதுக்கடுத்து நான் சூப்பு கேட்டேன்னா எங்கள் சித்தி அந்த கறியில் சூப்பை ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. கறி மட்டும் தனியாக வச்சுட்டு இந்த சூப்பை ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. நான் சூப்பை இப்போ குடிக்க போகிறேன். நல்லா இருக்குது, நல்லா ருசியாக இருக்குது. அதுக்கடுத்து இதை நாங்கள் ஸ்மார்ட் பஜாரில் வாங்கினோம். இதை நம்ம மெதுவாக நறுக்கிறதோட இதுக்குள்ளே போட்டு நம்ம அந்த மூடியை மேலே வச்சு ரசுன்னு அடிச்சிடணும். சீக்கிரமே நம்ம அதை வெட்டி முடிச்சிடலாம். அப்போ தான் நான் இன்னும் குட்டியாக பொடிசாக ஆகிடும் அந்த வெங்காயம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வெங்காயம் எங்கள் சித்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லா வெங்காயத்தையும் போடணும். அங்கெல்லாம் கொஞ்சம் வெங்காயம் இருக்குது. தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கடுத்து இந்த வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு இதில் போட்டு அந்த மேலே மூடி மாதிரி இருக்கும், ஒரு வெங்காயம் இருக்குது, அதையும் போட்டுட்டாங்க. அந்த மேல் மூடியை நம்ம எடுத்து மாட்டிக்கிறோம். நம்ம அதில் நல்லா கரெக்டாக மாட்டிக்கிட்டு அந்த மேலே ஒரு பசன் மாதிரி இருக்கும். நல்லா அப்படி நல்லா அமுக்கணும்னா பாருங்கள் இந்த வெங்காயம் எவ்வளோ குட்டி குட்டி பொடிசாக ஆகுதுன்னு. அதுக்கடுத்து எங்கள் சித்தி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க. கொஞ்சம் எண்ணெய், ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க, கொஞ்சம் பாட்டில். அதுக்கடுத்து இந்த கட் பண்ணி வச்ச இந்த ஸ்மார்ட் மசாலா வாங்கன்னு சொன்னோம்ல, அதில் நல்லா அரைச்ச வெங்காயத்தையும் நல்லா பொடிசாக இருந்துச்சு. அதை அப்படியே எடுத்து எங்கள் சித்தி இந்த எண்ணெயில் போட்டாங்க. நல்லா எண்ணெயில் போட்டால் தான் வதங்கும் அப்படின்றக்காக நல்லா போட்டுட்டாங்க. அந்த வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலரில் வரணும். அதுக்காக நல்லா வச்சு அதை வதக்கணும். நல்ல ட்ரையாக ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் அது வதங்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா எங்களுக்கே இப்போ தான் தெரியும். ஆனால் எங்கள் சித்தி இந்த மாதிரி வெங்காயம் போடுறாங்கன்னு. ஆனால் அது எங்களுக்கு தெரியவே தெரியாது. சாப்பிடும்போது நல்லா ருசியாக இருக்கும். வெங்காயமே தெரியாது. நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அதுக்கடுத்து இந்த கறியை வேக வச்சுருக்காங்க. அதோட சூப்பு ஃபுல்லாக எடுத்தனால அப்படியே அழகாக இருக்குது இந்த கறி ஃபுல்லாக. அதுக்கடுத்து இந்த எண்ணெய் ஊற்ற வச்ச இந்த வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரௌன் கலரில் ஆகுது. பாருங்கள், நீங்களே நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் நல்லா ட்ரை ஆகாது. நம்ம நல்லா வதக்கினா தான் இந்த சூப்புக்கும் வச்சு இந்த கறிக்கும் கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து எங்கள் சித்தி இந்த சூப்பை ஃபுல்லாக எடுத்து அந்த கறியை போட்டுட்டாங்க. நல்லா கிண்டுறாங்க. நல்லா அந்த எண்ணெயோட வெங்காயத்தோடு ஃபுல்லாக கிண்டணும் அதை. அப்போ தான் அது நல்லா வரும் நம்மளுக்கு. கொஞ்சம் பொடி போடுறாங்க எங்கள் சித்தி. நல்லா கிண்டணும் நம்ம. அப்போ தான் கரெக்டாக வரும். நல்லா நம்ம கொஞ்சம் கிண்ணாதான் ரொம்ப ருசியாக வரும். வெங்காயம், எண்ணெய், அந்த சூப்பை ஃபுல்லாக எடுத்த கறி இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா கிண்டணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். நல்லா கிண்டணும். அப்போ தான் இந்த எண்ணெயோடு இது எல்லாமே வதங்கும். எங்களுக்கு காலைல சாப்பாடு இதுதான். பார்த்தீங்களா, கறி காலையில் எங்கள் சித்தி மட்டன் எடுத்துருக்காங்க. அந்த மட்டன் எவ்வளோ சித்தி எங்கள் எவ்வளோ ருசியாக செய்கிறாங்க எங்கள் சித்தி. அதுக்கடுத்து கருவேப்பிலை பொடி போடுறாங்க, மல்லித்தூள் போடுறாங்க, உப்பும் கலந்து போட்டிருக்காங்க, மிளகா பொடியும் போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒன்றாவே கலந்து போட்டுட்டாங்க. அப்போ தான் எல்லாமே போட முடியும் அப்படின்னுக்காக அந்த பொடியோடு எல்லாத்தையும் நல்லா கீழேருந்து கிளறி மேலே போட்டு நல்லா கிளறணும். அப்போ தான் பொடியோட டேஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக வரும். அதுக்கடுத்து நல்லா கிண்டுதான். அப்போ தான் இந்த பொடியோட வெங்காயத்தோடு எல்லாமே சேரும். பாருங்கள், கிரேவி நல்லா இதுவாகிடுச்சு. அதுக்கடுத்து கொதிச்சுக்கிட்டு இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கறனால நல்லா வேகணும். வெந்துருச்சு. ஏற்கனவே நல்லா பொரிக்கணும்ல, கிரேவி மாதிரி ஆகணும்ல, அதுக்காக. அதுக்கடுத்து கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து லெமன் ரைஸ்க்காக எண்ணெய் ஊற்றி அதில் அந்த மஞ்சத்தூள், கருவேப்பிலை, உப்பு இதெல்லாம் போட்டு பட்டை வத்தை இதெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நம்ம அந்த கடையில் பொடி விற்கிறாங்களே அந்த மாதிரி வாங்கி போட்டோம்னா மத்தியானத்துக்குள்ளேயே கெட்டு போயிடும். இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற மஞ்சத்தூள், உப்பு, எண்ணெய், பட்டை வத்தை, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம கிண்டோம்னா நம்ம எப்போ வேணால் சாப்பிட்டுக்கலாம். மத்தியானம் வரையும் கெட்டு போகாமல் நல்ல ருசியாகவும் இருக்கும். பாருங்கள், அது நல்லா பொரியணும். அதுக்கடுத்து அப்படியே சாப்பாடோடு அதை மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், நல்லா பொரியுது. இதுதான் இந்த லெமன் ரைஸோட அந்த கலக்கிறது. பாருங்கள், பட்டை வத்தை, அதுக்கடுத்து மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டிருக்காங்க லெமன் ரைஸுக்கு. லெமனும் புழிஞ்சிருக்காங்க அதில்.
இப்படி இருக்கும்போது ரொம்ப பட்டவத்தை இருக்குன்னு நினைக்காதீங்க. எங்களுக்கு அவ்வளோவா காட்டமும் இருக்காது. சாப்பிடும் போது இந்த பட்டவத்தை இருக்கிறது தெரியாது. அதுக்கடுத்து ரைஸில் கொட்டி இந்த மாதிரி கலர்னோம்னா அழகாக லெமன் ரைஸ் ஆயிடுச்சு. லெமனே அதில் புழிஞ்சனால நல்லா அந்த நறுமணமும் கொடுக்குது, இந்த கலரும் கொடுக்குது. அதுக்கடுத்து இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சாப்பாடு. முட்டை, லெமன் ரைஸ், அதுக்கடுத்து இந்த சூப்பு. நான் ரொம்ப டைம் ஆகிட்டேன்னா சூப்பு குடிக்கும் போதில்ல, அதனால் கொஞ்சம் தான் குடிச்சிருக்கேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட காலைல சாப்பாடு. இன்றைக்குள்ள சாப்பாடு. இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறனால எங்கள் சித்தி வேகமாக செஞ்சு முடிச்சிட்டாங்க. மட்டன் கிரேவி, லெமன் ரைஸ், முட்டை. இதுதான் காய்ஸ் எங்களோட சாப்பாடு. நன்றி.